அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸில் செம வேலை, ஹெவி ஒர்க்கு. முடிச்சுட்டு வீட்டுக்கு டயர்டாக வந்தேன். ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பெட்டு பக்கத்துல வந்து நின்னேன். அப்பன்னு பார்த்து எங்கள் மேனேஜர் கால் பண்ணி, நான் ஒரு டேட்டா செட் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் டேஷ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சி விடு அப்படின்னாரு. எனக்கா, சார் எப்படி சார் 1/2 மணி நேரத்தில் பண்ணி அனுப்பிச்சி விடுறது, நான் இப்போ தான் சார் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். அவர் அதை சொல்றது கேட்காமலே ஆஃப் பண்ணிட்டாரு. நானா டென்ஷன்ல புலம்பிட்டு இருக்கும் போது மச்சான் என்னை கூப்பிட்டான். என்னடா மச்சான் ஏன்டா புலம்பிட்டு இருக்குன்னு கேட்டான். நான் சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி 1/2 மணி நேரத்துல டேஷ்போர்ட் பண்ணி அனுப்ப சொல்றாருடா, பவர் பிஐ டேப்லெட் எல்லாம் வச்சு பண்றதுலாம் லேட் ஆகும்டான்னு. அவனே சிரிச்சுட்டு, ஏய் இதெல்லாம் 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம்டா ஏஐ வச்சு, வாடா அவன் பக்கத்துல உட்காந்து பாடுறான்னா. நான் போய் உட்காந்தேன். அவன் கிளாட் ஓபன் பண்ணான். கிளாட் ஓபன் பண்ணி இதுலதான் நம்ம பண்ண போறோம்னா. என் மச்சான் சொன்ன மாதிரியே கிளாடை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துல டேஷ்போர்ட் ரெடி பண்ணி மேனேஜருக்கு அனுப்பிச்சிட்டேன். மேனேஜரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. ஸோ என் மச்சான் சொல்லி கொடுத்த மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க டேட்டா செட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க டேட்டா செட்டை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி, என்ன மாதிரி வந்து அதை நம்ம விஷுவலைஸ் பண்ண போறோம்ன்றத ஐடியா வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேட்டா செட் எடுத்திருக்கேன். ChatGPT வச்சு இந்த டேட்டா செட் பண்ணேன். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா எடுத்திருக்கேன். அவங்க நேமு, அவங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் வாங்கிக்க மார்க்கையும் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு டேட்டா இருக்கு. ஸோ இந்த டேட்டா வச்சு தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிளாடுக்கு போய்க்கலாம். நம்ம கிளாடுக்குள்ள வந்துட்டு நம்மளோட ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராம்ப்ட். என்னன்னா, கிரியேட் அ ரெஸ்பான்சிவ் அண்ட் இன்டராக்டிவ் HTML டேஷ்போர்ட் அப்படின்றது தான் வந்து எல்லா ப்ராம்ப்ட்லையும் இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே கஸ்டமைசபிள். இப்போ நான் ப்ராம்ப்டை ரன் பண்றேன். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைல் காமிக்கும் பக்கத்துலேயே. அந்த ஃபைலை வந்துட்டு இந்த டவுன் மார்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களோட ப்ரௌசரில் வந்து அது ஓப்பன் ஆயிரும், டிஃபால்ட் ப்ரௌசரில். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேஷ்போர்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த டேஷ்போர்டு. நம்ம என்னென்ன மெட்ரிக்ஸ் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கு. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸு, கிளாஸ் ஆவரேஜ், ஹையஸ்ட் டோட்டல், பாசிங், ஏ கிரேட் எல்லாமே கொடுத்துருக்கு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இதே வந்து உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு தேவையான மெட்ரிக்ஸ் என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணீங்கனாலே போதும். அதுக்கேற்ற மாதிரி அது ரெடி பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு என்ன சார்ட் வேணுமோ, என்னென்ன மாதிரி இப்போ வந்து லைக் ஜியோகிராஃபிக் டேட்டா மாதிரிலாம் காட்டணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேப் டிசைன்லாம் அது ரெடி பண்ணி அதிலே பாயிண்ட் அவுட் பண்ணலாம் காட்டும். ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதில் சொல்லி நீங்கள் உங்களோட அவுட்புட்டை வாங்கிக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து கிளாடை யூஸ் பண்ணி டேஷ்போர்ட் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.